ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ பிருத்வி ஷாவோட ஸ்டெம்ப்பு கலண்டு தெரிச்சிருச்சு. ஸோ எப்படி அவர் ஐபிஎல் அவுட் ஆகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் அவுட் ஆகிருக்காரு. ஸ்டார்க் இன்ஸ்விங் போட்டார், பேட் எட்ஜ் இன்சைட் எட்ஜ் ஆகி ஸ்டெம்ப்பு தெரிச்சிருச்சு, டக் ஆகிட்டார் பிருத்வி ஷா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அட்லைடில் ஆஸ்திரேலியாவில். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து டாஸ் யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம மெயின் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பிருத்வி ஷா, மயங்க் அகர்வால், அண்ட் 1 டவுனில் வந்து விராட் கோலி, அண்ட் 2 டவுனில் வந்து புஜாரா, அண்ட் 3 டவுனில் ரஹானே, அண்ட் அனுமன் விகாரி கூட எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. ஸோ அதனால எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து விக்கெட் கீப்பர் வந்து விருந்தமன் சஹா எடுத்திருக்காங்க. ஸோ பண்ட் ஏன் விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேத்துக்குள்ளேயே இருக்கு. ஸோ அது ஏன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஸோ விருந்தமன் சஹா எடுத்திருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின், அண்ட் பும்ரா, அண்ட் முகமது ஷமி, ஸோ அந்த மாதிரி டீம்ல வருது. ஸோ இவங்க இத்தனை பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் தான் எனக்கும் இருக்கு. ஸோ கில் வந்து ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல கடைசி மேட்ச் கூட 60 கூட அடிச்சாரு. ஆனாலும் ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி கிட்ட கேட்கும் போது பிருத்வி ஷா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் வந்து பிருத்வி ஷா கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் பிருத்வி ஷா நல்லா பர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே தான் வந்து அடுத்த மேட்ச்க்கு வச்சிருப்பாங்க. இல்லாட்டி கண்டிப்பா கில்லுக்கு செகண்ட் டெஸ்ட்ல சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பர் பார்ப்போம். பண்ட் ஏன் எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹா வந்து ரொம்ப இதாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா கான்ஸ்டன்டாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மேட்சும் தான் சஹாவை பார்ப்பாங்க. இல்லாட்டி பண்ட்டுக்கு கூட செகண்ட் டெஸ்ட்ல இல்ல தேர்ட் டெஸ்ட்ல சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க 2 பேர்த்து சொல்லிட்டேன். அண்ட் நம்ம ஆஸ்திரேலியன் டீம்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்டேல அடி வாங்கினார்ல கேமரான் கிரீன், ஸோ அவர் ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. ஸோ டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அந்த டீம்ல எடுத்துட்டாங்க. அண்ட் ஜோ பர்ன்ஸ் தான் பத்தி ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லாவே ஆடுறது இல்லை, டீம்ல எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஜோ பர்ன்ஸையும் வந்து எடுத்துட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு டேவிட் வார்னரும் இல்லை, அண்ட் வில் பிகோஸ்கி வந்து மண்டையில் அடிபட்டு போனனால ஸோ வேற வழி இல்லாத மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்திருக்கு. கடைசி 2 டெஸ்ட்லேயே ரொம்ப கம்மியான ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு ஜோ பர்ன்ஸ். ஸோ ஆனாலும் இவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா டிம் பெயின், கேப்டன் விக்கெட் கீப்பர் டிம் பெயின், அண்ட் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷன் தான் வந்து ரொம்பவே இந்த டெஸ்ட்ல வந்து அதிக ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் வழியே சொல்லுவேன். ஏன்னா 2 பேர் தான் வந்து டெஸ்ட்னாலே வேற லெவல்ல ஆடுற பிளேயர்ஸ். அண்ட் 2 பேருமே பாத்தீங்கன்னா டாப் 5 வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வரல, ஆனா 14th நவம்பரே வந்து டீமுக்குள்ள வந்துட்டாருங்க மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்ப வந்து அவர் டெஸ்ட்டுக்கு வருவாருங்கிறத வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வரல. அண்ட் விராட் கோலி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு அப்புறம் அவர் ஊருக்கு திரும்புறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். அண்ட் இதுதான் இந்த டெஸ்ட் தான் வந்து 99th டெஸ்ட், அடலைட்ல நடக்கிற 99th இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட். ஸோ இது வரைக்கும் 70 மேட்சஸ் நம்ம விளையாண்டுருக்காங்க 2 இதுவும். ஸோ 99th டெஸ்ட் அப்படின்னா அடலைட்ல நடக்கிற டெஸ்ட் இதுதான். ஸோ இத்தனை நியூஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் வேற என்ன சுவாரஸ்யமான நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் டெஸ்ட் வந்து இது வரைக்கும் ஆஸ்திரேலியா 7 டெஸ்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 டெஸ்ட்லயுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோத்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸா இருக்கும் டே அண்ட் நைட் டெஸ்ட்ல. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸஸ். ஸோ அண்ட் இப்போதான் நம்ம மெயின் நியூஸ்குள்ளேயே வரப்போறோம். நட்ராஜன் வந்து நெட்ஸ்ல வந்து ஒன்னும் வச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா நட்ராஜன் T20 ODI முடிஞ்சோடனே நம்ம ஊருக்கு திரும்பிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா கிடையாது. நட்ராஜனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. நெட்ஸ்ல வந்து அவருக்கு பவுலிங் கொடுத்திருக்காங்க. ஸோ மெயின் விக்கெட்ஸ் ஆன விராட் கோலி, புஜாராவெல்லாம் வந்து விக்கெட் ஈஸியாவே எடுத்திருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கூட நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்ததுனால ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நெட்ஸ்ல இருந்தே வந்து ஒரு பவுலரை வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த மெயின் ஸ்குவாட்ல இல்லாம நெட் பவுலரா வந்து நட்ராஜனை கூட ஒரு பிளேயர் நெட் பவுலரா வந்து அப்படி டீமுக்குள்ள எடுக்கணும்னா நட்ராஜனை கூட எடுக்கலாம். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து தேர்ட் டெஸ்ட் இல்ல செகண்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட்ல வந்து நட்ராஜன் வரக்கான சான்சஸ் கண்டிப்பாவே இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு பவுலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஸோ கண்டிப்பா நட்ராஜன் டீமுக்குள்ள வருவாருன்னு நம்ம நம்புவோம். அண்ட் அவர் வந்தா நல்லா தான் இருக்கும் டெஸ்ட்லயும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான அப்டேட்ஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் செம்ம அப்டேட்ஸோட வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.